Assalamu alaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எப்படி சுடிதார் அளவு சுடிதாரில் எடுக்கணும், அதை எப்படி நம்ம நோட்டில் எழுதி வைக்கணும், அதே மாதிரி நம்ம ஒரு சாம்பிள் டயக்ராம் மட்டும் போட்டு பார்த்தோம் நம்ம நோட்டில். இன்றைக்கி நம்ம அடுத்த கிளாஸ் செகண்ட் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிங் வீடியோ லைனிங், அதாவது இந்த சல்வார் மெட்டீரியல் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அதுக்கு இந்த லைனிங் யூஸ் பண்ணுறோம். லைனிங் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து மெட்டீரியலில் வச்சு கட் பண்ணணும். லைனிங் நான் இங்கே 2 மீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கைக்கு லைனிங் வேணும்னா நீங்கள் 2.5 மீட்டர் எடுத்துக்கலாம். நான் 3/4 ஹேண்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு 2.5 மீட்டர் லைனிங் தேவைப்படும். நான் கைக்கு லைனிங் கொடுக்கல, ஸோ 2 மீட்டர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லைனிங் நமக்கு நார்மலாகவே இந்த மாதிரி 2 ஃபோல்டு பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து இந்த மாதிரி முன்ன பின்ன இருக்குது. இது ஃபுல்லாக இல்லாமல் இப்படி சரிக்கு சமமாக வச்சுக்கோங்க. இந்த 4 ஃபோல்டு பண்ணதை நம்ம மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் 4 ஃபோல்டு. ஓகேங்களா? இன்னொரு டைம் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். 4 ஃபோல்டு பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்டை மார்க் பண்ணிடலாம். ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட லைனிங் ஃபுல் லென்த்தே வந்து 39 கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 மீட்ரு ஃபேப்ரிக் லைனிங் வந்து நீங்கள் கொஞ்சம் 2.5 மீட்டராக எடுத்துக்கோங்க. அது போக இப்போ இன்னொன்று என்னென்னு சொல்கிறீங்கன்னா, இந்த என்னோடய துணி இருக்குது பார்த்தீங்களா, நான் தைக்க போகிற சல்வார் மெட்டீரியல் இருக்குல்ல, இதோட லென்த் வந்து எனக்கு 42 வருது. 42னா 45 வருது. இருந்தாலும் 45 வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், நல்லா இருக்காது ஸ்ட்ரைட் கட் சுடிக்குன்னு சொல்லிட்டு நான் 42 எடுக்கிறேன். ஏன்னா இந்த துணியை நான் வேஸ்ட் பண்ண வேணான்னு எடுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹைட்டை விட கொஞ்சம் இறக்கமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, துணியை வேஸ்ட் பண்ண வேணான்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லை நீங்கள் அதே அக்யூரேட்டாக அந்த ஹைட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேருந்து எந்த ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ நான் இங்கே வந்து 39, அதாவது நம்ம மெட்டீரியல் வந்துட்டு 42 எடுக்கிறேன். 42லேருந்து லைனிங் எப்போவுமே நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் இருந்து ஒரு 2 இன்ச் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இந்த 39 இந்த ஃபுல் ஹைட்டும் அதோட வச்சு நான் தைக்கும் போது எனக்கு சரியாக இருக்கும். இந்த 39 ஃபுல் லென்த்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். வாங்க பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடலாம். இந்த 7 கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம சேர்த்தி மார்க் பண்ண போகிறோம். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ், அதாவது தையலுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச் சேர்த்தி மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது ஆர்ம் ஹோல். இந்த 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம்ல, நல்லா தெளிவாக பாருங்கள். இங்கே இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து எடுத்து 7 இன்ச் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம். அடுத்தது நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் வந்து 7, அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இப்போது இந்த ஃபோல்டட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தில் இருந்து இங்கே நீங்கள் ஒரு 7.5 கரெக்டாக இந்த இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சும்மா ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் நீங்கள் கொஞ்சம் கோணையாக வச்சு இந்த 8 இன்ச் பக்கத்தில் நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா, இப்படி கோணையாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறிடும், ஸ்டிச்சஸ் வந்து ஷேப் இல்லாமல் போயிடும். அதில் தான் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் அப்புறம் வந்து ஃபிட்டிங் சரியில்லாமல் போகிறது. ஸோ நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்து கரெக்டாக இருக்கான்னு 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம வந்து செஸ்ட் மார்க், அதாவது பிரெஸ்ட் மார்க் பண்ணிடலாம் 10 இன்ச்சஸ். இதையும் இங்கே ஃபுல் லைன் போட வேணாம், இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து லைன் போட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இங்கே ஹாஃப் ஷோல்டர் ஹாஃப் ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா ஹாஃப் விட்டுருக்கோம்ல, அதை எடுக்கக்கூடாது. அந்த ஒரிஜினல் அளவு இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து 3.25 இன்ச். ஓகேங்களா? 3.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே எப்படி நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச், ஹாஃப் வேணால்
ஒரு 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட போகிறோம். இப்படி நம்ம ஒரு லைன் போட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக், இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஓகேங்களா. ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு 5.5 வரும். இங்கே உங்களுக்கு எவ்வளோ அளவு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இந்த ஃபோல்டர் சைட்லேருந்து 3, அதே 3 இங்கே ஓகேங்களா. இங்கே ஒரு கோடு போட்டு ஒரு பாக்ஸு. இப்போ நம்ம நெக் வரைய போகிறதில்ல பாருங்கள். இப்படி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம நெக் வரைய போகிறதில்ல. நெக் பார்ட் வந்து நான் வந்து தனியாக வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து மற்றதெல்லாம் வரைஞ்சிடலாம். இங்கே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம் ஷோல்டரை. இந்த ஆர்ம் ஹோல் சைடு இருக்குல்ல, ஆர்ம் ஹோல் சைடில் ஒரு 1/2 இன்ச் பார்த்துக்கோங்க. நல்லா தெளிவாக தெரியுதுல, 1/2 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் சேர்த்து தையலுக்கு விட்டு அப்புறம் அப்படியே ஆர்ம் ஹோல் போடுறோம். ஆர்ம் ஹோல்லேருந்து அப்படியே செஸ்ட்டுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் நம்ம ஒரிஜினல் 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது இல்லாமல் ஒரிஜினல்லேருந்து நமக்கு ஹாஃப் ஷோல்டர் எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை வரைகிறோம். அதுலேருந்து 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். சீம் அலவன்ஸ், இதுக்கு பேர் தையலுக்கு விடுறதுக்கு பேர் சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். சீம் அலவன்ஸ் விடுறோம். இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த கிராஸ் ஷோல்டர் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அந்த இடத்துல இங்கே 1/2 மார்க் பண்ணி இப்போது இதோட இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஹாஃப் ஷோல்டர், இதோட நம்ம இந்த 1/2 இப்படி க்ராஸ் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஜாயின் நம்ம போடுறதுக்காக தான் முன்னாடியே நம்ம இந்த நெக் பாக்ஸ் வரைகிறோம். இல்லைன்னா நமக்கு இந்த நெக் வந்து லாஸ்ட்டாக நம்ம பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். பட் இந்த ஷோல்டர் நம்ம வரையணுங்கிறதுக்காக தான் இந்த நெக் பாக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம 15 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் வந்து 15 இன்ச்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். இந்த 15லேருந்து 7 இன்ச்சஸ் வந்து ஹிப்பு ஓப்பன் பார்ட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹிப்புன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இங்கே நம்ம ஒரு 7 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஹிப் வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க 9.5 கிடச்சிச்சு. எனக்கு ஹிப்பு கொஞ்சம் ஷேப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால 9.5 9 நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஒரு 1/2 இன்ச் உள்ள நீங்கள் வந்து கிடைச்சதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஷேப் வேணுங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி மார்க் பண்ணுறேன். அடுத்தது இங்கே வெஸ்ட்டோட அளவு அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஹிப்புக்கு வந்து நமக்கு 11 கிடச்சிச்சு. அந்த 11 அப்படி நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். செஸ்ட்டிலேருந்து வெஸ்ட்டுக்கு ஒரு கோடு, இந்த வெஸ்ட்டிலேருந்து ஹிப் லைனுக்கு ஒரு கோடு தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு கர்வ் தெரியுதுல்ல. இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் விட போகிறோம். சீம் அலவன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். 1 இன்ச் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரித்து போடணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தாலும் சீம் அலவன்ஸ் கொஞ்சம் 1.5 இன்ச் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரித்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் கொஞ்சம் குண்டானாலுமே நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 இடத்துலையுமே சீம் அலவன்ஸ் 1.5 வைக்கணும். பட் இந்த ஓப்பன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1 தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா 1 வச்சா தான் நம்ம ஸ்லிட் இருக்குல்ல, இந்த சைடு ஓப்பன் இருக்குல்ல, நம்ம மடித்து தைக்கும் போது அந்த 1 இன்ச் தான் கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச் எப்போவுமே இந்த இடத்துல நீங்கள் வச்சிடாதீங்க. இப்போது இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடலாம். அது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். ஆர்ம் ஹோல்லேருந்து இங்கே ஆர்ம் ஹோல் டாப் இருக்குல்ல, இங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது ஸ்டாண்டர்டான அளவு. இந்த 1.5 வந்து ஸ்டாண்டர்டான அளவு. இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல இந்த பாக்ஸ் கார்னர் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் இப்படி க்ராஸாக
இப்போது இதையும் இப்படி நம்ம ஒரு கர்வாக ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து பேக் பார்ட்டுக்கான ஆம் ஹோல். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படின்னா, இங்கே ஒரு 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களே, அதுலேயே ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்போது லைனுக்கு உள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம போட்ட ஆம் ஹோலை பாக்ஸுக்கு வெளியே கொண்டு வந்து இந்த 1/2 இன்ச் கூட இப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ஃபுல் ஹைட்டுங்கும் போது இந்த ஃபுல் ஹைட் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இங்கே நம்ம ஹிப் வந்துட்டு 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, இப்போ நம்ம இங்கே வந்துட்டு 12 இன்ச்சஸ். ஹிப் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ அதுலேருந்து 1 இன்ச் கூட வச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சஸ். அதே மாதிரி ஹிப்பை கிட்ட நம்ம 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா வச்சோம். அதே 1 இன்ச் தான் இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம மார்க்கிங் முடிஞ்சு நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணுறது தான். லைனிங்கை எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம கட்டிங் பார்த்துடலாம். ஷோல்டர், இந்த ஹாஃப் ஷோல்டர் க்ராஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த கார்னர் இருக்குல்ல, ஃபோல்டட் கார்னர், இந்த இடத்துல ஒரு சின்ன கட் போட்டுக்கலாம். இதுதான் நம்ம சென்டர் அப்படிங்கிற அடையாளத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது. இப்போது நம்ம பின்னாடி இருக்கிற துணி, அந்த துணியை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 1 பீஸை மட்டும் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து முன் கைக்கு, அதாவது முன் ஆம் ஹோலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முன் ஆம் ஹோல் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட்டு, அதாவது இதுதான் வந்து நம்ம முன் பக்கம் அப்படின்னு தெரியிருக்கா, சின்னதாக ஒரு கட் போட்டுக்கலாம். பாருங்கள், மெட்டீரியல் 4 ஃபோல்ட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லைனிங்கை போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஏதாவது கொடுத்துருந்தானே, நெக் பேட்டர்ன் உங்கள் மெட்டீரியலில், அதை இந்த மாதிரி சென்டர் பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக் நம்ம தைக்கும் போது நல்லா சென்டராக நீட்டாக இருக்கும். நமக்கு லைனிங்கை விட மெட்டீரியல், அதாவது மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும்ல, அதையும் நீங்கள் இங்கே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த சென்டர் இப்படி கட் பண்ணி விட்டு ஓப்பன் பண்ணி 2 பீஸாக வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ லைனிங் நம்ம இது மேலே வச்சு ஃபோல்ட் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஹேண்ட் பீஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் துணியிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்லீவ் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எனக்கு வந்து ஓப்பன் சைட், க்ளோஸ்டு சைட் லென்த் பத்தாது. ஸோ நான் வந்து ஓப்பன் சைட் தான் எடுத்திருக்கேன். க்ளோஸ் சைடு உங்களுக்கு வந்து ஆஃப் ஹேண்டாக இருந்தால் உங்களுக்கு லென்த் பத்தும். பாருங்கள், இல்லை எல்போ ஸ்லீவாக இருந்தால் கூட உங்களுக்கு லென்த் பத்தும். இங்கே வந்து 12 இன்ச்சஸ் தான் வந்து நமக்கு 16 வேணுங்கிறதுனால நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்திருக்கேன். இந்த ஓப்பன் சைட்லேருந்து நம்மளோட ஹேண்டோட ஆம் ஹோல் எவ்வளோ வந்துச்சு, நமக்கு 7.5 வந்துச்சு. அது கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஓப்பன் சைடை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச் போயிடும். அதனால அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு 1/2 இன்ச் எடுப்போம் பார்த்தீங்களா, அது இந்த 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த நம்ம மார்க் பண்ணோம்ல, இங்கேருந்து 1.5 இன்ச். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபோல்டட் சைடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச் இங்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்களா, இது தேவைப்படாது. அப்படி நீங்கள் வந்து இங்கேருந்தே 1.5 மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 என்னென்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து
பாடி கட் பண்ணும்போது ஆர்ம் ஹோலில் வந்து ஆர்ம் ஹோல் வரையறதுக்கு முன்னாடி ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோலுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த 1.5 தான் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாண்டர்டான அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட லென்த்து, நம்மளோட அளவு எவ்வளோன்னு பார்த்து அதோட பாதி. இப்போ நமக்கு இங்கே 8 இருக்குங்களா, 8ஓட பாதி எவ்வளோ 4 + 1, இங்கே நம்ம 5 மார்க் அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 2.5 இன்ச் இறக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 3 இன்ச் இறக்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு கர்வ் ஷேப் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் 3 இன்ச் இறக்கிக்கலாம். ஆனால் 2.5 வந்து ஒரு நார்மலான ஸ்டாண்டர்டான அளவு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 5 மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல வந்து இந்த 2.5ஓட பாதி எவ்வளோ 1.25, அந்த 1.25 இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலை வச்சு இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 1.5, இந்த 1.25, அப்புறம் இந்த 2, இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இப்போது ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்டில் இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து அப்படியே ஒரு மேலே ஒரு கர்வ் இப்படி வரணும். அப்புறம் கீழேயும் அதே மாதிரி இந்த 1/2ஓட ஜாயின் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் அந்த 2.5ல் முடிக்கணும். இப்போ நமக்கு லிட்ரலி ஒரு ஐ ஷேப் கிடச்சிருக்கு. இது உங்களுக்கு இன்னும் ஆர்ம் ஹோலோட கட்டிங், அதாவது ஹேண்ட் ஸ்லீவ் கட்டிங் சுருக்கம் இல்லாமல் நல்லா தெளிவாக தெரியணும்னா தனியாகவே இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா நம்ம சேனல் பேஜ்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இங்கேருந்து நம்ம சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் விட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஹைட் மார்க் பண்ணிடலாம். இந்த சுருக்கம்லாம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஹைட் வந்து நமக்கு 16 இன்ச் தேவைப்படுது, +1 சீம் அலவன்ஸ். தையலுக்கு 1 இன்ச் 17 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட ஹேண்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 5 கூட ஒரு 1 இன்ச் நம்ம சேர்த்து 6ஆக நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பாயிண்ட்டையும் இங்கே தெரியுது அவங்களுக்கு, இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதாலே நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் சைடு எடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு இதை விட நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க, 7.5 8ங்கிறது உங்களுக்கு ஒரு 9.5 வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல கோடு வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இங்கே இப்படி வரும். இங்கே வந்து நீங்கள் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒட்டு கொடுக்கறது எப்படின்னு நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த சுடிதாருக்கு நமக்கு ஒட்டு வரலை. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கீழே இறக்கியிருக்கோம்ல, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. எப்படி நம்ம பாடி மெஷரிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் உள்வாங்கி நம்ம வெட்டணுமோ, அதே மாதிரி கைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உள்வாங்கி வெட்டணும். இதை நம்ம இப்போ வெட்ட வேணாம், ஏன்னா நமக்கு இங்கே ஜாயினிங் இருக்குது. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை வெட்டி காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட உங்களுக்கு முடிஞ்சு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அளவு எடுக்கிறது நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம ஜாயினிங், ஷோல்டர் ஜாயினிங், ஆர்ம் ஹோல் ஜாயினிங், அப்புறம் கழுத்து எப்படி அடித்து திருப்பணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 4th டே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சைடு ஜாயினிங், அதே மாதிரி சைடு ஓப்பன் ஸ்லிட் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணுறது பர்ஃபெக்டாக சீம்லெஸ்ஸாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ.